நீங்க வந்து நான் இப்ப கேக்குற கேள்விக்கு நீங்க சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்லலாம். நாங்க சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்லணும். நீங்க கேள்வி அப்படியே கேட்டே நான் இருப்பீங்களா? கேள்வி அது கேட்பேன். என்னங்க நியாயம் அது? நம்ம எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க சாப்பிட்டுக்கிட்டே கேள்வி கேளுங்க, நாங்க சாப்பிட்டுக்கிட்டே பதில் சொல்ல போறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டேபிள், ஒரு தட்டு, ஃபுட் அதுல நாங்க டச் கொடுக்குறோம். பண்ணிட்டீங்கங்க. ஒரு ஆங்கருக்கு வந்து டேபிள் போடுங்க, ஃபுட் கொண்டு ஏங்க வாங்கன்னு வந்து ஒரு ஆங்கரோட கஷ்டம் ஒரு ஆங்கருக்கு தாங்க தெரியும். சரி எதுக்கு அதெல்லாம்? இப்போ உங்களுக்கு ஃபுட்டே நாங்க தரோம். ஓகேவா? சூப்பருங்க. தேங்க் யூ. Okay. நன்றி நன்றி பல. ஓகேவா? நமக்கே வந்துச்சா? நம்ம கூட இந்த செட் ஆயிட்டாரு இவரும் கிளாப் பண்ணி. ஓகே. சோ ஆங்கருக்கும் சாப்பாடு கொடுத்த உங்களுடைய நல்ல உள்ளத்துக்காக நன்றி பல. இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் பாத்தீங்களா உங்களுக்கு? இவ்வளவு அவர் நல்ல ஆக்சுவலி சீரியஸா சொல்லணும்னா செட்ல கூட இப்படிதான் லைக் அவங்க சிக்கன் சாப்பிடுறாங்கன்னா எல்லாரும் சிக்கன் சாப்பிடணும் அந்த மாதிரி எல்லாருக்கும் பரிமாறிட்டு தான் சாப்பாடு. வீட்லயும் அப்படிதான் லைக் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கார்த்தி சாப்பிடுவாங்க. ஆமா ஆமா. சாப்பிடுற ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்ல. ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பாடு சாப்பிடலாம். நான் அட பாவி உன்ன போய் நல்லவன் நினைச்சிட்டேனேடா.